ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உன்தோழி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான். பைத்தான் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷனும் இன்புட் ஃபங்க்ஷனும் தான். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபர்தராக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு ப்ரோக்ராமிங்னா மெயினாக ரெண்டு விஷயந்தான். ஒன்று இன்புட்டு, இன்னொன்று அவுட்புட்டு. ஸோ இன்புட்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், அவுட்புட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம். என்ன சொல்கிறேன்னா, எந்த ப்ரோக்ராமிங் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சியாக இருந்துச்சுன்னா ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணுவீங்க. அதுவே C++ஆக இருந்துச்சுன்னா Cin யூஸ் பண்ணுவீங்க. அதுவே ஜாவா இருந்துச்சுன்னா ஸ்கேனர் கிளாஸ்னால் அது ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி .NET நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங்காக எடுத்துக்கிட்டாலும் ஒரு இன்புட் வாங்குறதுக்கு என்ன சின்டாக்ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. சிமிலர்லி அவுட்புட்டுக்கும் அதே மாதிரி தான். பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்கன்னா, இட்ஸ் அ அவுட்புட்டுக்காக. அதனால் நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ, ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறோம், அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். இல்லாட்டினா ஒரு வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைத்தில் அவுட்புட்டாக கொடுக்குறது தான் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன். இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம ரெண்டு விதமாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா, பிரிண்ட் ஃபங்க்ஷன் நார்மலாக ஒரு மெசேஜ் என்டர் த நம்பர், இல்லைன்னா ஹாய் உன்தோழி, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கலாம். நம்ம நார்மலாக ப்ரோக்ராமிங்கில் என்ன யூஸ் பண்ணால் டபுள் கோட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டபுள் கோட்லையும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் கோட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஊரையும் பண்ண தேவையில்லை. பிரிண்ட் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு செப்பரேட்டர் தரீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா C++ எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணோம்னா, ஸோ நீங்கள் செப்பரேட்டர்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா 1, 2, 3, 4 SEPன்றது செப்பரேட்டர். நார்மலாகவே இங்கிலீஷில் செப்பரேட்டர்ன்றது ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இன்பிட்வீனில் வர்றது. நம்ம நார்மலாக எழுதும்போது கமா, டாட்டு இந்த மாதிரிலாம் வைப்போம் இல்லையா. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது இன்னொரு விதமாக எப்படி தரலான்னா, செப்பரேட்டர், ஸோ எண்டில் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத வச்சு இப்போ எப்படி ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது டாட் வச்சு அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர், ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறீங்க. நாட் ஓன்லி நம்பர்ஸ், நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிரிண்ட் பண்ணும்போது செப்பரேட்டர் என்ன யூஸ் பண்ணணும், ஸோ எண்டில் வந்து என்ன வரணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இன்புட் ஃபங்க்ஷன். நம்ம இன்புட் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கம்பைல் டைம் இன்புட்னா என்ன, ரன் டைம் இன்புட்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கம்பைல் டைம் இன்புட்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணும்போதே அந்த வேரியபிளுக்கு நீங்கள் டேட்டாவை இனிஷியலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் int a = 10. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த வேரியபிளுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் அ கம்பைல் டைம் இன்புட். அதுவே ரன் டைம் இன்புட்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் என்டர் த நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும், அதுக்கு நம்ம நம்பர் டைப் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரன் டைம் இன்புட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணும்போது, அதாவது இன்புட் கெட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்புட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ இன்புட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம அதாவது யூசர்கிட்ட இருந்து நம்ம கீபோர்டு மூலியமாக இன்புட் தர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்.
இன்னொரு விஷயம் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் எந்த ஒரு இன்புட் கொடுத்தாலும் இட் ரெப்ரசன்ட் எ ஸ்ட்ரிங்காக தான் அது ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சி ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் ஒரு இன்புட் வந்து 5ன்னு தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 நீங்கள் இன்ட் ஏ ஈக்குவல் டு 5ங்கிறது இட்ஸ் அன் இன்டிஜர் வேல்யூ. அதுவே 5க்கு உள்ள வந்து டபுள் கோட்டுக்குள்ளே, அதாவது டபுள் கோட்டோ இல்லை சிங்கிள் கோட்டுக்குள்ளேயோ அந்த 5 நம்பரை ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் அன் ஸ்ட்ரிங். ஆனால் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் டபுள் கோட்டுக்குள்ளே கொடுத்தாலும் சரி தான், டபுள் கோட் இல்லாமல் கொடுத்தாலும் சரி தான், அது என்னவா தான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோன்னா ஸ்ட்ரிங்காக தான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். இதில் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னா, பைத்தான் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அந்த வேரியபிள் என்ன டேட்டா டைப்பு அதோட கீவேர்டு தரணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ டிஃபால்ட்டாகவே நம்ம கொடுக்குற இன்புட் என்னவா ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரிங்காக மட்டுமே தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்டர் த நம்பர். இப்போ நீங்கள் நம்பர் வந்து 5ன்னு டைப் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 5ன்னு தான் வரும். ஸோ அது நம்மளுக்கு விசிபிளாக பார்க்கும்போது 5. ஆனால் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் லாஜிக்காக அந்த 5ங்கிறது இட்ஸ் லைக் ஆன் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம என்ன இன்புட் தர்றோமோ அந்த இன்புட், அதாவது நம்ம எதை நினச்சி இன்புட் தரோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 5ன்றது ஒரு நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணணும், அதை வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முன்னாடி ஃபார்மெட்டுன்ற ஒரு ஆப்ஷன் தரும். ஃபார்மெட்டுன்ற பில்ட்இன் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. ஃபார்மெட் வித் பேரந்தசிஸ்க்குள்ளே நீங்கள் நம்பர் 5ன்னு கொடுத்தாலும் சரி தான், இல்லை ஏதாவது ஒரு வேரியபிளை நீங்கள் இன்புட் வாங்கிட்டு நீங்கள் கொடுத்தாலும் சரி தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான இன்புட் தர்றீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம் நோட்டீஸ் பண்ணாலே போதுமானதான். இப்போ அதே மாதிரி இன்ட்டோ ஃப்ளோட்டோ, ஸோ நீங்கள் இன்புட் எப்படி வேணாலும் வாங்கிட்டு அந்த வேல்யூ என்ன பண்ணலான்னா நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மேட்டிங்கிற ஆப்ஷன் எப்போ கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன மாதிரி இன்புட் தரீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்புட் வந்து 5ன்னு தரீங்களா, இட்ஸ் அன் இன்டிஜர். இப்போ அதே 5.2ன்னு கொடுக்குறீங்களா, ஃப்ளோட்டில் தரீங்கன்னா நீங்கள் ஃபார்மேட் கொடுக்கும்போது நீங்கள் என்ன மாதிரி இன்புட் தரீங்களோ அந்த இன்புட்டை அப்படி ரெப்ளிகேட் பண்ணுறது தான் ஃபார்மேட் ஃபங்க்ஷன். இல்லை இப்போ நீங்கள் இன்புட் வந்து 5.2ன்னு தர்றீங்க, உங்களுக்கு அவுட்புட் வந்து இன்டிஜரில் வேணும், அதாவது ஹோல் நம்பராக வேணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் முன்னாடி இன்ட்டுன்னு தரணும். ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இட்ஸ் லைக் ஆன் டைப் காஸ்டிங், அதாவது C++ல அதை யூஸ் பண்ணுவாங்க, டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பைத்தானில் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.